ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எதிர்மறை எண்ணங்கள். நம்ம எப்படி டெய்லி டாய்லெட் போறோமோ, மலம் கழிக்கிறோம், யூரின் போறோம், இதெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதே போல மனசுல எண்ணக்கூடிய எண்ணங்களுமே எண்ண ஓட்டம்ன்றது ஓடிட்டே இருக்கும். அதை நிறுத்தவும் முடியாது, கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரவும் முடியாது. ஆனா அதை எதிர்மறை எண்ணங்களா இல்லாம நேர்மறை எண்ணங்களா மாற்ற முடியும் இல்லையா? உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே காரணமா அமைகிறது, பேஸா இருக்கிறது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் சொல்றாங்க. சுகர் வரக்கூடாது, பிபி வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம கேர் பண்றோம். அப்பயுமே உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வியாதிகள் வருது. அது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரண தண்டனை கைதிக்கு தண்டனை நாள் அன்னைக்கு உன்னுடைய நாகப்பாம்பை வச்சுதான் நாங்க தண்டனை கொடுக்க போறோம், அது கொத்திதான் நீ சாக போறேன்னு சொல்லிடுறாங்க. அவனுடைய கண்ணு கட்டப்பட்டுறது, அவனுக்கு ஆப்போசிட்ல நாகப்பாம்பை வச்சிடுறாங்க. ஆனா ஒரு ஊக்க வச்சு அவனுடைய மார்புல 2 பக்கமும் துளையிட்டு நாகப்பாம்பு கொத்துன மாதிரியே செஞ்சிடறாங்க. நாகப்பாம்பு தான் தன்னை கொத்திருச்சு அப்படின்னு அவனும் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை டெஸ்ட் பண்ணும் போது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல நாகப்பாம்பு கொத்துனா எப்படி நாக விஷம் உடல் முழுவதும் இறங்குமோ அதே போல உடல் முழுவதும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், உங்க மனதுல எண்ணக்கூடிய எண்ணங்கள் அது எதிர்மறை எண்ணங்களா இருந்தா உங்கள் உடலும் அது போலவே மாறுது, அதற்கான விஷயங்களையே எடுத்துக்குது. சோ எண்ணங்களை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியாது, அதை தவிர்க்க முடியாது. ஆனா அதை நேர்மறை எண்ணங்களாகவே கொண்டு போறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கலாம், தயார்படுத்திக்கலாம். சரியா? நன்றி.